Welcome to Talk and Mock YouTube channel. This is Rudra Priya. India's top educators or top batches 24th March 2021 ல start ஆயிருக்கு. என்ன batch உங்களுக்கு வேணுமோ அதை purchase பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. நாளைக்கு 10 AM don't forget an academy combat scholarship test. அதில் வந்து Naresh 10 அப்படின்னு சாரோட கோடை யூஸ் பண்ண மறந்துடாதீங்க. Then subscriptionக்கு சாரை காண்டாக்ட் பண்ணுங்க or use the code Naresh 10. And 3 new courses வந்து சார் டீச் பண்ண ஸ்டார்ட் பண்ண போறாரு from 7th April, 31st March and 14th April. Of course, reasoning. Use the code Talk and Mock to get 10% discount. So second question of today is இதுவும் கொஞ்சம் ட்ரிக்கியான கொஷின் பட் சால்விங் ப்ராசஸை வந்து புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா சால்வ் பண்ணுறது ஈஸி. ஜஸ்ட் பார்த்த உடனே நீங்கள் சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஜஸ்ட் சப்ராக்ட் பண்ணி அதோட கியூப் வேல்யூ எடுத்து பண்ணாலே வந்துடும். ஸோ கெட்டிங் இன் டு த question. So the market price of an article is 6,400. If 3 successive discount of each k percentage on the market price is equal to a single discount of 2,469.6, what will be the selling price if only 2 discounts of k percentage were given on the market price? Okay, 6,400 இதில் வந்து சக்ஸசிவாக 3 இந்த ஃபர்ஸ்ட் இந்த பேரால இந்த லைன்ஸ்க்குரிய அர்த்தம் வந்து தெரிஞ்சிட்டாலே நீங்கள் வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணிடலாம். 3 சக்ஸசிவ் டிஸ்கவுண்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு k percentage டிஸ்கவுண்ட் ஒரு அமௌண்ட் வருது. இந்த அமௌண்ட்லேருந்து k percentage டிஸ்கவுண்ட் ஒரு அமௌண்ட் வருது. இந்த அமௌண்ட்லேருந்து k percentage டிஸ்கவுண்ட் ஒரு அமௌண்ட் வருது. இதெல்லாம் ஒரு ஸ்டெப்பில் 3 times சக்ஸசிவ் கே டிஸ்கவுண்ட்ஸ் கொடுக்குறாங்க. அதனால வருது ஒரு அமௌண்ட் வந்து ஃபைனலி வந்து நிற்கிது. அந்த அமௌண்ட்டும் இந்த மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து ஒரே ஒரு டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அந்த டிஸ்கவுண்ட் வந்து பர்சன்டேஜில் கொடுக்கல, அதை தான் அமௌண்ட்டில் கொடுத்துருக்காங்க. விச் இஸ் 2,469.6. இந்த டிஸ்கவுண்ட் அதாவது ரேட்டில் கொடுத்துட்டாங்க, இந்த டிஸ்கவுண்ட் அமௌண்ட்டில் கொடுத்துட்டாங்க, டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜில் கொடுக்கல. ஸோ இந்த டிஸ்கவுண்ட்டும் இந்த ஒவ்வொரு சின்ன சின்ன பர்சன்டேஜ் ஆஃப் டிஸ்கவுண்ட்ஸும் ஈக்குவல்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த செல்லிங் ப்ரைஸ் இருக்கிற இடத்த வந்து 2 வேலை வந்து நம்ம ரீச் பண்ணலாம் அப்படின்றது தான் இதோட அர்த்தம். இதுக்கு வந்து இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்காமல் சிம்பிளாக நான் ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லித்தரேன். ஸோ இப்போ 100 rupees இருக்குது. 100 rupeesலேருந்து 10% வந்து நான் டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன். 10% டிஸ்கவுண்ட் கொடுத்தா எவ்வளோ வரும்? 100 rupeesக்கு ஃபர்ஸ்ட் 10% டிஸ்கவுண்ட் 10% டிஸ்கவுண்ட் கொடுத்தா 19 வரும். இதிலிருந்து 10% டிஸ்கவுண்ட் கொடுத்தா 10% is 9, ஸோ 81 வரும். நான் வந்து இப்படி டைரெக்டாக 19% டிஸ்கவுண்ட் இன் 100 rupees அப்படின்னா 81 வந்துடும். கால்குலேட் பண்ணி வேணால் பார்க்கலாம். -19 is 81. ஸோ வந்துருச்சா? குட்டி குட்டியாக 10% 2 தடவை கொடுத்தா வாட் யூ வில் திங்க் 20% டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு. பட் அதில் 19% தான் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி தான் இங்கேயும் பண்ணுறாங்க. 3 times k percentage ஆஃப் டிஸ்கவுண்ட் கொடுக்கறதும் ஒரே டைம் 2000 something கொடுக்கறதும் ஈக்குவல்னு கொடுத்துட்டாங்க. ஸோ தட் நம்ம வந்து மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து இந்த டிஸ்கவுண்ட் ப்ரைஸை சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ் கிடச்சிரும். ஸோ அதை நான் இதில் பாருங்கள், 100 - 81 என்னது? 19. ஸோ 19 வாஸ் த டிஸ்கவுண்ட். நான் வந்து இந்த பர்சன்டேஜை வந்து அவங்க வந்து இங்கே அமௌண்ட்டாக கொடுத்துட்டாங்க 2,469.6 rupees. ஸோ இதை வந்து இந்த ப்ராப்ளமில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா 6,400 குட்டி குட்டியாக 3 times வந்து k percentage ஆஃப் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. ஒவ்வொரு இந்த வேல்யூலேருந்து k percentage, அடுத்து இந்த வேல்யூ அப்டைனாக இருக்கும், அதுலேருந்து k percentage திரும்ப ஃபைனலி ஒரு வேல்யூ வந்திருக்கும். இந்த 6,400 மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து சிங்கிள் டிஸ்கவுண்ட்
ஒரே ஒரு தடவை டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. த டிஸ்கவுண்ட் அமௌண்ட் தான் 2469.6 rupees. அந்த இது கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர், அதாவது எவ்வளோக்கு செல் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சிடும். ஸோ செல் பண்ணியிருக்க அமௌண்ட் வந்து 3930.4. நம்ம இதையும் சப்ராக்ட் பண்ணால் செல்லிங் ப்ரைஸ் கிடச்சிரும். ஸோ திஸ் இஸ் காஸ்ட் marked price minus discount is equal to selling price. We got the answer. இப்போது அவங்க கேட்டிருக்கிறது என்னது, அந்த K% எவ்வளோ அப்படின்றது கேட்டிருக்காங்க. K% எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஸ்டெப்ஸ் நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். தட் 3930.4 is the selling price. ஸோ டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜோட ஃபார்முலா நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம வந்து அடுத்து டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் தானே கேட்குறாங்க. ஸோ டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜோட ஃபார்முலா என்னது, SP/MP. The selling price எவ்வளோன்னு நம்ம தான் கண்டுபிடிச்சிட்டோமே, 3930.4 divided by the mark price என்னது 6400. இது வந்து ஒரே ஒரு டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு தான் 3 times டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ த ஹோல் கியூப், இந்த பாயிண்டில் இந்த ஹோல் கியூப் போடுறது தான் உங்களுக்கு வந்து டிஃபிகல்ட் இருக்கும். தெர் ஆர் சம் 2 successive டிஸ்கவுண்ட்ஸ் கொடுக்குற மாதிரி, 3 successive டிஸ்கவுண்ட்ஸ் கொடுக்குற மாதிரிலாம் இருக்குது. ஒன்லி திங் இஸ் ஸ்டெப்ஸ் எல்லாம் சேம். இந்த இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணுற இந்த வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா, 3 successiveனா 3, 2 successive டிஸ்கவுண்ட்ஸ்னா 2. அந்த வேல்யூ மட்டும் நீங்கள் கரெக்டாக போட்டிங்கன்னா யூ வில் கெட் த ஆன்சர். ஸோ the whole cube. ஸோ பாயிண்ட்லேருந்து நம்மளால் க்யூப் வந்து சரியாக கண்டுபிடிக்க முடியாது. ஸோ 39304 divided by 64000. ஸோ இதை வந்து சால்வ் பண்ணிங்க அப்படின்னா you will get the answer as 17/20 அப்படின்னு கிடைக்கும். This is K%. We got the answer. So K% is equal to 17/20. இப்போ அவங்க கேட்டிருக்க கொஸ்டின் என்னன்னா, வாட் வில் பி த செல்லிங் ப்ரைஸ் இஃப் ஒன்லி 2 discounts of K% each were given on the marked price. ஸோ மார்க்கெட் ப்ரைஸ் 6400ல 2 டைம் ஆஃப் சக்ஸசிவ் டிஸ்கவுண்ட்ஸ் கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு வந்து இப்போ சக்ஸசிவ் டிஸ்கவுண்ட்டோட ஃபார்முலா என்ன, டிஸ்கவுண்ட்டோட மேலே வந்து எத்தனை டைம்ஸ் ஆஃப் டிஸ்கவுண்ட்ஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த நம்பரை மட்டும் போட்டால் போதும். இப்போ வந்து 2 times சொல்லியிருக்காங்க, ஸோ 2 போடுறோம். இது அஃப்கோர்ஸ் 17 squared 289,400. திஸ் இஸ் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜோட ஃபார்முலாவில் இது வந்து செல்லிங் ப்ரைஸாக இருந்துச்சு, இந்த கீழே இருக்கிறது வந்து மார்க்கெட் ப்ரைஸாக இருந்துச்சு. ஸோ இந்த மார்க்கெட் ப்ரைஸோட வேல்யூ வந்து நம்மளுக்கு தெரியும் 6400, அதுதானே கொடுத்துருக்காங்க. ஸோ 6400ல் எத்தனை டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் 6400 வரும், இன்ட்டு 16, 16 4s are 64. ஸோ இதே 16 தான் இப்போ 289ஓட மல்டிப்ளை பண்ணாலும் 16ஓட மல்டிப்ளை பண்ணோன்னா அந்த வேல்யூ செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 2 சக்ஸசிவ் டிஸ்கவுண்ட் கொடுத்ததுக்கப்புறம் என்ன செல்லிங் ப்ரைஸாக இருக்குன்றது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ வாட் இஸ் தட், 17/20 ஸ்கொயர் பண்ணோன்னா 289/400. இது வந்து மார்க்கெட் ப்ரைஸ் ஆஸ் பர் த ஃபார்முலா, இது வந்து செல்லிங் ப்ரைஸ் ஆஸ் பர் த ஃபார்முலா. நம்மளுக்கு மார்க்கெட் ப்ரைஸ் வந்து தெரியும் 6400. ஸோ 400லேருந்து 6400 வரணும்னா மல்டிப்ளை பை 16. ஸோ இதே 16 தான் இங்கேயும் மல்டிப்ளை ஆகும். 289 into 16 is equal to 4624, which is the answer. ரொம்ப சிம்பிள். இப்போது ரீகால் பண்ணுறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து
ஃபர்ஸ்ட் வந்து அந்த கான்செப்ட் தெரிஞ்சுக்கோங்க. 6400லேருந்து குட்டி குட்டியாக K பர்சன்டேஜ், அகெயின் ஒரு K பர்சன்டேஜ், அகெயின் ஒரு K பர்சன்டேஜ் கொடுத்து வர செல்லிங் ப்ரைஸும் ஒரே ஒரு சிங்கிள் டிஸ்கவுண்ட் விச் இஸ் 2469.6ல அமௌண்ட் கொடுத்தா வர டிஸ்கவுண்ட்டும் ஒன்றுன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இதுலேருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா 3930.4 நம்மளுக்கு இதுதான் செல்லிங் ப்ரைஸ்ன்னு தெரிஞ்சிருச்சு. அவங்க கேட்டிருக்கிறது என்ன, 2 சக்ஸஸிவ் K பர்சன்டேஜ் கொடுத்தா என்ன செல்லிங் ப்ரைஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம K பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜோட ஃபார்முலா வந்து செல்லிங் ப்ரைஸ் பை மார்க்கெட் ப்ரைஸ். ஸோ செல்லிங் ப்ரைஸ் தெரியும் 3930, மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 6400. இது ரெண்டையும் நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ் அண்ட் காஸ்ட் ப்ரைஸ், மார்க்கெட் ப்ரைஸ். ஸோ மார்க்கெட் ப்ரைஸ்க்கு வந்து பை பார்ட்ஸில் வந்து 400ன்னு இருக்குது. நம்மளுக்கு வந்து வேல்யூவே தெரியும். ஸோ 16 டைம் மல்டிப்ளை பண்ணால் 6400 வரும்னு தெரியும். ஸோ 289 into 16 வந்து 4624, which is the answer. So I hope you understand. புரியல அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். I'll make another video too. தெளிவாக புரிய வைக்கிறதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் வந்து 2 சம் இன்றைக்கி நடத்தியிருக்க 2 சம்மே வந்து சால்விங் பை பார்ட்ஸ் யூஸ் பண்ணி நடத்தியிருக்கேன். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுனாலோ இல்லை நீங்கள் வந்து நார்மல் மெத்தடும் டீச் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாலோ கீழே கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். Thank you and we'll meet you soon. Have a happy weekend.